ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிறர் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை விட நாம் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். காரணம், அவர்கள் நமக்கு தவறான முன்மாதிரியாக இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இங்கு மிகப்பெரிய ஞானியின் மகனாக பிறந்தவன் ரெகபெயாம். சாலமோனுக்கு பிறகு ராஜாவாக மாறியவன். ஆனால் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய போது தேவனுடைய ஞானத்தையோ தன்னை விட அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஞானத்தையோ பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்களை அசட்டை செய்து தன் நண்பர்களுடைய ஆலோசனையை நாடினான். அதன் விளைவாக ராஜ்யம் பிரிந்தது. இன்று நம்மிடம் உலக பிரகாரமான அறிவோ புத்திசாலித்தனமோ இல்லாமல் போகலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்போமானால் அவரே நமக்கு தேவையான ஞானத்தை தந்து வழி நடத்துவார். அதற்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.